ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நீட்டாஸ் ஜென்ரல் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான 5 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரிப்டோ கரன்சியில் லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் ட்ரேட் பண்ணி அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு 5 டிப்ஸாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரன்சின்னு இன்னொரு நேமும் இருக்குது. நம்ம இந்தியாவில் ட்ரேடிங் ஆப் மூலிமா ஆன்லைனில் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜெப்பே வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கார்டு மேலே கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம அந்த 5 டிப்ஸையும் பார்க்கலாம். நம்பர் 1, மார்க்கெட் அனலைசிஸ். நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ஃபஸ்ட்டு எந்த காயின் மேலே இன்வெஸ்ட் பண்ணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிசைட் பண்ண காயினோட கம்பெனி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இந்த காயின் வந்து எந்த பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணாங்க, அண்ட் இந்த காயின் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து இன்னைய டேட் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் மார்க்கெட்டில் இந்த காயின்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது, லாஸ்ட் 1 இயர்க்கான ட்ரேடிங்ஸ்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்றத நீங்கள் சேட் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த அனலைசிஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் காயினோட நேம் பார்த்த உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வரும். நம்பர் 2, ஸ்பிளிட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு கிரிப்டோ காயின் மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அக்கௌண்ட்டில் 1 lakh இருக்குது. நீங்கள் அந்த காயினோட ரேட் 100 rupees போயிட்டு இருக்குன்னா நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே அந்த காயினோட ரேட் 80 rupees வந்துருச்சுன்னா உங்கள் 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 10,000 போயிடும். உங்களுக்கு 40,000 மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட இருக்க பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி நீங்க 40,000 வாங்குனீங்கன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் டேவே 50,000 போகும்போது உங்களுக்கு 20,000 ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன அமௌண்ட், அதாவது 100 rupees இருந்துச்சோ அதே 100 rupeesக்கு தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்க அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ எப்பவுமே உங்ககிட்ட இருக்க ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க அமௌண்ட் லாக் ஆயிரும். ஸோ நீங்க செல் பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். நம்பர் 3, ஹை பீக். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ற தப்பு இதுதான். என்னன்னா, நியூவா மார்க்கெட்டுக்கு யார் வராங்களோ அவங்க மார்க்கெட் என்டர் ஆகும் போதே அந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஹை பீக்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேண்டம் காயின் பாத்தீங்கன்னா 100 rupeesக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் அதோட ஆல் டைம் ஹை பீக் பார்த்தீங்கன்னா 150 rupees. இந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஆல்ரெடி கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க இந்த மார்க்கெட் ஹை பீக்ல, அதாவது 130 rupeesக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த 130, 140ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் லோ ஆச்சு, கண்டிப்பாக ட்ரேடிங்னாவே மார்க்கெட் ஏறி இறங்குங்க. ஸோ நீங்கள் ஹை பீக்கில் வாங்கிட்டப்போ கண்டிப்பாக அந்த மார்க்கெட் கீழே இறங்கும். அந்த மாதிரி இறங்குற டைமில் அவங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஏற்படும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் எப்போ டவுனில் இருக்கோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். நம்பர் 4, இன்வெஸ்ட்மெண்ட் மணி. நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்கியோ இல்ல உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸையோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் எப்போ கிராஷ் ஆகும்னே தெரியாது. நீங்க போட்ட அமௌண்ட் சடனா டவுன்ல போகவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் கண்டிப்பா அது உங்களுக்கு போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் வரும். ஆனால் அது எப்போன்றதை நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை எடுத்து போட்டீங்கன்னா உங்களால வித்ட்ரா பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி வித்ட்ரா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் ஃபியூச்சர் சேவிங்ஸ் அமௌண்ட்டா இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்பர் 5, பேனிக் செல். நம்ம இன்வெஸ்டர்ஸ் பண்ற நிறைய தப்பு இந்த பேனிக் செல் தாங்க. எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து பீக்ல இருக்கும் போது அமௌண்ட்டை போட்டுருவாங்க. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான டைம் இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட் கிராஷ் அந்த மாதிரி நடக்கும்போது சடனா லோல வந்திருக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு விட 50% கம்மியா இருக்கும் போது இன்னும் கம்மியாயிர போகுது அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க பேனிக் செல் பண்ணிடுவாங்க. அவங்க செல் பண்ண அடுத்த ஒரு 2 to 3 daysலயே பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஆனால் அவங்க முன்னாடியே அவங்க ஷேர்ஸை செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி அண்ட் ஷேர் மார்க்கெட் ஆல்சோ நீங்கள் பேனிக் செல் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமும் லாஸாக தான் போகும். ஸோ நீங்க பேனிக் செல் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலா நீங்க கிரிப்டோ கரன்சின்னு இல்லை, நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்க லாங் டேர்ம் போட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்க ஷார்ட் டேர்ம்ல போட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட லக் அண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.